அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 91வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். அறிவிலா குழந்தை பருவத்தின் முலைப்பால் அருந்திடும் குமாரம் காளையனில். அறிவிலா குழந்தை அருந்துதல் கண்டும் அதில் நசை சகச மாயிலதின். அறிவிலா சீவத்து பருவமதில் அறிந்திடும் மாயையின் உணவை அறிவிலா ஜீவர் அருந்துதல் கண்டு அதில் நசை சகச சமாயின்றாம். இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே நாம் 90வது பாடலிலே இந்த ஜீவன் முக்த தன்மை, அதாவது அதற்கு முன் பாடல்களெல்லாம் சமய கிரியை எல்லாம் பின்பற்றி ஜீவன் முக்த தன்மை அல்லது பிரணவ அமுதத்தை உண்டு பிரணவ அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இந்த உலகத்தை அல்லது இந்த உலக அனுபவத்தில் இருந்து பிரார்த்த அனுபவத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து வந்த வகையிலே, இப்பொழுது அவர்கள், அதாவது ஜீவன் முக்தர்கள், இந்த சாதாரண மனிதர்கள் மாய பூசிப்பில் இருக்கின்றார்களே, இவர்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்பதை ஒரு உவமையை கொண்டு விளக்க முயற்சிக்கின்றார். சரி, பாடலுக்குள் செல்வோம். அறிவிலா குழந்தை பருவத்தில் முலைப்பால் அருந்திடும் குமாரம் காளையனில். அதாவது அறிவில்லாத குழந்தை பருவம், அது தானே எல்லோருமே சரி, அறிவில்லாத குழந்தை பருத்தல் முலைப்பால் அருந்தும் தாய்ப்பால் அருந்துவார்கள் என்றும், அதற்கு பின்னே வருகின்ற பருவத்தை சொல்லுகின்றார் குமார பருவம் என்றும், காளையர்கள் என்கின்ற அந்த இன்னும் அடுத்த பருவம், அதாவது குமாரம் என்றால் ஒரு 20 வயது வரை 20 வரைக்கும் இருக்கலாம். அதற்கு மேலே 20லேருந்து ஒரு 30 வயது எல்லாம் காளை பருவம் என்று சொல்லுவார்கள். அந்த பருவத்தில் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று அடுத்த வரியிலே சொல்லுகின்றார். அறிவிலா குழந்தை அருந்துதல் கண்டு, அதாவது காளை பருவம் என்கின்ற ஒரு 30 வயது காலகட்டத்திலே அறிவில்லாத குழந்தை அருந்துதல் கண்டும் அதில் நசை சகசமயில் லதின். அதாவது அறிவில்லாத குழந்தை என்று சொன்னால் சின்ன குழந்தை, பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தை அருந்துதல் கண்டு, பால் குடிக்கிறதை பார்த்து அதில் நசை என்றால் இங்கே ஆசை, அதாவது இவன் வளர்ந்துவிட்டு இருக்கின்ற 30-35 வயது இருக்கக்கூடிய ஒருவன் சிறிய குழந்தை பால் குடித்ததை கண்டு அதே மாதிரி நாமும் பால் குடிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாமல், அந்த ஆசை அவனுக்கு இருக்காது. அந்த ஆசை இயற்கையிலேயே அவனை விட்டு போய்விட்டு இருக்கும் என்கின்ற இந்த உவமையை கூறி பின்னே விளக்குகின்றார். அடுத்த வரி, அறிவிலா சீவத்துவ பருவத்தில் அறிந்திடும் மாயையின் உணவை. அதாவது அறிவிலா சீவத்துவ பருவம் என்பது நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில், அதாவது மாய புசிப்பில் இருக்கின்ற இந்த பருவத்தில் அறிந்திடும் மாயையின் உணவை. ஆக நாம் புசிக்கின்ற இந்த உருவங்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த புசிப்பை என்று அடுத்தது, அறிவிலா ஜீவர் அருந்துதல் கண்டு அதில் நசை சகசமே இன்றாம். அதாவது அறிவிலா ஜீவர்கள் அருந்துதல், நாம் இப்பொழுது மாய புசிப்பிலேயே இருக்கின்றோமே, இதை ஒரு ஜீவன் முக்தனாக இருக்கின்றவன் பார்த்தால் அதில் என்பது இங்கே மாயா, நாம் புசிக்கின்றோமே இந்த புசிப்பை நசை சகசமா என்றாம். ஆக அதன் மீது அவனுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது. ஆக இந்த பாடலினுடைய
ஒட்டுமொத்தமான விளக்கம் என்ன என்று சொன்னால், ஒருவன் தானே குழந்தை பருவத்திலே தாய்ப்பால் குடித்து வளர்ந்தாலும் பின்பு சில காலம் பருவம் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வேறொரு குழந்தை, அதாவது தன்னுடைய தம்பியோ வேறு யாரோ ஒன்று வைத்துக்கொள்கிறேன், அதே தாய்க்கு தன்னுடைய தம்பியாகிய சிறிய குழந்தை பால் குடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்பாற்பட்ட வந்தவன் மீண்டும் அந்த மாதிரி தன்னுடைய தம்பியாகி சிறு குழந்தை அது மாதிரி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவனுக்கு இயற்கையாகவே போய்விடுகிறது. அந்த உவமையை போல இந்த ஜீவன் முக்தர்களும் முன்னொரு காலத்தில் இந்த மாயப்புசிப்பில் இருந்து வளர்ந்திருந்தாலும் இப்பொழுது வேறு மக்கள் மாயப்புசிப்பில் இருக்கிறதை அவர் பார்க்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே தான் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த மாயப்புசிப்பை புசிக்கின்ற மனிதர்களை பார்த்தாலும் அவருக்கு இந்த மாயப்புசிப்பின் மீதான ஆசை இல்லாமல் போய்விடும் என்கின்ற கருத்தை கூற வருகிறது. மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.